நம்ம இலக்கியாவும், கௌதமும் இப்போ ரொம்பவே கொண்டாட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லா விஷயமுமே இப்போ வந்து கைகூடி வந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம இலக்கியா சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து நம்ம இலக்கியாவோட பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகப்போகுது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம இலக்கியாவும், கௌதமும் இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத பைரவி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில துண்ட போட்டுக்கிட்டு ஒரு மூலையில உட்கார வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி, இந்த பைரவி வந்துட்டு அடுத்தது வீட்டுக்கு போறதுக்கு, அதாவது வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக போறா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் இருந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த இடத்த நம்ம இலக்கியாவோட பேருக்கே நீங்க குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த இடத்தோட ஓனர் நம்ம மாணிக்கம் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட வந்து இப்ப என்ன சொல்றாங்க, "என்னடா நடக்குது இங்க? நம்ம காண்றதெல்லாம் கனவா நனவான்னு" சொல்லிட்டு அவருக்கே ஒண்ணுமே புரியல. "சார் இல்ல சார் நான் உங்களுக்கு தான் குடுப்பேன். நீங்க என் வைஃப ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கேவ வசமா சிக்க வைக்கிறது தான் நம்ம இலக்கியாவோட இன்னொரு ஒரு பிளானு. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு விஷயத்த பத்தி, அதாவது ரேவதிய பத்தி சொல்லி, ரேவதியோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு, என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சா, நான் ரேவதியோட ஃபோட்டோவ காட்டுறேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்புறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஓகே, சரி ஓகே நான் நம்புறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுனதுக்கு அப்புறமா, ஐய்யய்யோ! அவ்வளோதான் நம்மளோட கதை முடிய போகுது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேலைக்கு அது? அந்த இந்த வேலை இருக்கு பார்த்தீங்களா? டிரைவர் வேலை. அந்த வேலைக்கு தான் போகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். எஸ்எஸ்கே எனக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆவணும். இந்த உண்மை எல்லாத்தையுமே நான் வெளிய சொல்லக்கூடாது அப்டின்னா, நீ அத பண்ணி தான் ஆகணும் அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க. இப்போ உள்ள போன உடனே சரியான சீன் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த இந்த எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அதாவது இலக்கியா இருந்துட்டு இப்டி அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, தான் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்துட்டா, அதுக்கப்புறம் சைலன்ட்டா விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா இப்போ அந்த ஒரு விஷயத்தினால சைலன்ட்டா விட்டாங்க. ஆனா மாணிக்கையாவுக்கு நேர்ந்த ஒரு மிக கொடுமையான விஷயத்துக்கு இங்க அவரு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில போலீஸ வர வைக்கிறாங்க. இந்த எஸ்எஸ்கே சொல்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் இருந்துட்டு அவங்க வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுறாங்க. அதாவது மாணிக்கையா இருந்துட்டு, "என் வைஃப வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. நான் உங்களுக்கே இந்த இடத்த எழுதி குடுத்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "யோவ்! முதல்ல அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு எழுதி குடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன் பொண்டாட்டிய நானே விட்டுர்றேன். உன் பொண்டாட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் கடத்தி வச்சு நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு பக்கம் எஸ்எஸ்கே ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். கடைசில இது எல்லாத்தையுமே போலீஸே கேட்டதுனால, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் இந்த பைரவியையும் அரெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியம் வந்துட்டு அந்த இடத்த சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கிறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே பார்க்கும்போது, கேட்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.